ஆம்லெட் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு துண்டு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன். ஒரு பட்டை போட்டு ஒரு 5 வெங்காயம். இது கிரேவிங்கிறதுனால நான் வெங்காயம் நிறையா போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போது ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள், தனி மல்லித்தூள் 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் இப்போ நல்லா பச்சை வாசனை போகட்டும். அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போன பிறகு அப்புறமா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை வாசனை போயிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரேவி ரெடி பண்ணிக்கிங்க. முட்டையும் போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இது நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா அடித்து எடுத்தாச்சு. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக, இதையும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு இதில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது அப்படியே வேகட்டும். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஒன்றும் கலக்கி விடக்கூடாது. இது அப்படியே நல்லா வேகட்டும். போட்டு வேக வச்சுக்கலாம். அது மேலே அப்படியே கொஞ்சம் கிரேவியை ஊற்றி விடும். அப்படியே கொஞ்சம் நான் நிறையா முட்டை 5 முட்டை போட்டிருக்கனால கொஞ்சம் எடுக்க சிரமமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் பரட்டி போட்டு முட்டையை ஊற்றிட்டு 5 நிமிஷம் வரைக்கும், ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் கூட அதை அப்படியே ஒன்றும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நம்ம 1 முட்டை 2 முட்டைன்னா அது ஈஸியாக பரட்டிடலாம். நான் 5 முட்டைங்கிறதுனால கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, பரட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நான் 3 பீஸாக அதை அப்படியே பரட்டி போட்டிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஒரு ஆம்லெட் கிரேவி ரெடி. இது இப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இன்னும் கிரேவியாக தான் வேணும்னா கிரேவி இருக்குது இதுலையே,
நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை இன்னும் தனியாக கிரேவி வேணும்னா நீங்கள் முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கிரேவி தனியாக எடுத்துக்கிட்டு முட்டையெல்லாம் நல்லா வெந்த பிறகு நீங்கள் பரிமாறும்போது அந்த கிரேவியை அந்த முட்டை மேலே ஊற்றி பரிமாறி சாப்பிடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.